வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதில் முதல்ல சிவகார்த்திகேயன் அவங்கள பற்றி 2 அப்டேட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல் அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் SK23. இந்த படத்தை வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத படக்குழு வந்து திட்டமிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே வான்கராத்தே படத்தில் வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ப்ரொடியூசராக இருந்தார். சிவகார்த்திகேயனோட SK23 படத்தில் இயக்குனராக வந்து இருக்கிறாரு ஏஆர் முருகதாஸ். சோ இந்த படத்தை நம்ம தீபாவளி அன்னைக்கு வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சுதா கோங்கரா அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்புல வந்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் SK25. ஏற்கனவே சுதா கோங்கரா அவங்களுடைய இயக்கத்துல சூர்யா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா அடுத்ததா புறநானூறு அப்படின்ற ஒரு டைட்டில்ல சூர்யா அவங்கள வச்சு இயக்கணும் அப்படின்ற மாதிரி சுதா கோங்கரா அவங்களும் வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. இப்போ SK அவங்க வந்து சுதா கோங்கரா அவங்களோட இணைகிறாங்க. சோ அந்த வரிசையில இப்போ அதர்வா, ரவிமோகன் மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க 3 பேரும் வந்து இருக்கிற மாதிரியான போஸ்டர்லாம் வந்து படக்குழு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ SK25 வந்து உருவாகி இருக்கிற இந்த படத்துடைய அப்டேட் வந்து நேத்தே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நாளை மாலை 4 மணி முதல் வந்து தீ பரவட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன்படி இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வந்து இந்த படத்துடைய மாசான டீசரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பு இன்னும் வந்து மக்களுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏற்கனவே வந்து எங்க வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கடைசியா அவர் நடிச்ச அமரன் படம் வந்து மக்கள் மத்தியில வந்து பெருமளவுல வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து ரொம்ப கனெக்டடா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஆக்டிங் வந்து மக்களோட கொண்டு போய் சேர்த்தது. அந்த வரிசையில இப்போ இந்த SK25 இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்படி வரும், இந்த படத்துடைய டீசர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் தனுஷ் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வெயிட்டிங்ல படங்கள் வந்து காத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த வரிசையில இப்போ இன்னொரு படமும் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏற்கனவே தேரே இஸ்க் மீன் அப்படின்ற ஒரு படத்துல வந்து தனுஷ் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த தனுஷ் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற தேரே இஸ்க் மீன் அந்த படம் வந்து நவம்பர் 28 வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே ராஞ்சனா, அட்ராங்கிரே இந்த மாதிரியான பாலிவுட் படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு தனுஷ். ஸோ அந்த படத்தை ஆனந்த் எல்ராய் அவங்க தான் வந்து இயக்கியிருக்கிறாங்க. அந்த 2 படத்தையுமே அந்த வரிசையில் இந்த படத்தையுமே வந்து ஆனந்த் எல்ராய் தான் வந்து இயக்கியிருக்கிறாங்க. தேரே இஷ்க் மீன் அப்படின்ற படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷலாக இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சார் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ரிலீஸ் ஆன அட்ராங்கிரே, ராஞ்சனா இந்த மாதிரியான படத்துக்குமே வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் இந்த 3 பேரோட காம்போ சேரும்போது இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, பாலிவுட்லேயும் வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்றத இந்த ஒரு படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட், டீசர் இதெல்லாம் பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த படத்துக்காக நீங்க எத்தனை பேர் வந்து வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, அது பிரபாஸ் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற கண்ணப்பா படத்தை பத்தி சொல்லலாம். எத்தனையோ தமிழ் ஆக்டர்ஸ் இருந்தாலும் கூட வேற்று மொழியிலிருந்து வந்து நம்ம நிறைய கொண்டாடக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வகையில் இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் பாகுபலி மூலமா தமிழ் ரசிகர்களுடைய மனசையும் வந்து ரொம்ப கவர்ந்தவர் தான் பிரபாஸ் அவர்கள். முன்னாடி காதலாவே நடிச்சிட்டு இருந்தவர், அதுக்கப்புறம் வரலாறு இந்த மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பாகுபலிக்கு அப்புறமா அந்த படத்துடைய அளவுக்கான ரீச்சை நம்ம அடுத்தடுத்த படங்கள்ல பெற்றிடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாவே போராடுறாரு. இப்போ கூட சலார் படம் வந்திருந்தது, அதற்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சாரு. ஆனா பாகுபலி அளவிற்கு வந்து எந்த படங்களும் வந்து ரீச் கொடுக்கல பிரபாஸ் அவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் வகையில கண்ணப்பா அப்படின்ற படம் வந்து எந்த அளவிற்கு வந்து ரீச் கொடுக்கும் அப்படின்றதுக்கு எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பிரபாஸ் அவர்கள் வந்து நடிச்சு ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். ஏற்கனவே வந்து நம்ம கண்ணப்பா ஸ்டோரியை நிறைய பேர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை வந்து நம்ம திரையில பாக்குறதுக்கு வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, அதுவும் வந்து பெரிய ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் எப்படியெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு சாதாரணமாகவே இருக்கும். இப்போ ஏற்கனவே இந்த படத்துடைய டீசர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி இருந்தது. இப்போ என்ன அப்டேட் என்ன அப்படின்னா, கண்ணப்பா படத்துடைய டீசர் ட்ரைலர்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ பிரபாஸ் அவர்களை வந்து பெரிதளவில் காட்டியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்றதை வெளிப்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன அப்டேட்னா, பிப்ரவரி 3 பிரபாஸ் அவர்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பிரபாஸ் அவங்களுடைய
படத்துடைய தோற்றம் எப்படி இருக்க போகுது, அது எந்த அளவிற்கு வந்து மக்களை கவரப்போகுது, இன்னும் வந்து எப்படி கூஸ் பம்ஸை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றதுக்காக ரசிகர்கள் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் பாகுபலி அளவிற்கு வந்து இந்த கண்ணப்பா படம் வந்து ரீச் கொடுக்குமான்றதை நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஜோதி சங்கர் அவங்களுடைய இயக்கத்துல பாசில் ஜோசப் அவங்க வந்து நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் பொன்மான். வந்து அவர் மலையாளத்துல வந்து எவ்வளவோ படங்கள் வந்து பண்ணியிருந்தால் கூட தமிழ் ரசிகர்களுடைய மனசுலயும் வந்து நின்றுக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுலயும் ஜெய ஜெயகே படம் வந்து மக்கள் கிட்ட பயங்கரமான ரீச் கொடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல வர ஒரு சின்ன கிளிப்பே வந்து இன்ஸ்டா, யூடியூப்னு பல சமூக வலைத்தளங்கள்லாம் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குருவாயூர் அம்பல நடிகையில் அந்த படமா இருக்கட்டும், சமீபத்துல வெளியான நஸ்ரியா அவங்க நடிச்சு ரிலீஸ் ஆன படங்கள் கூட வந்து அதிக அளவுல வந்து வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாசில் அவங்களுக்கு தமிழ் சினிமால அதிக வரவேற்பு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா வந்து மக்கள் மனசுல வென்றாரு. மின்னல் முரளி இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இயக்கி இருக்கிறாரு அப்படின்றதும், கோதா அப்படின்ற படத்தெல்லாம் வந்து இயக்கி இருக்கிறாரு. ஸோ அந்த இயக்குனரா வந்து இப்போ ஒரு ஆக்டரா மக்கள் மனசுல நிற்கிறாரு. இவருடைய படம் வந்து 30ஆம் தேதி ஜனவரி 30ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போறதா வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம மறுபடியும் அவருடைய படத்தை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த பொன்மான் படத்துடைய நம்ம ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் வந்து கொஞ்சம் காமெடியான ஃபில்மா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபைட் சீனும் வந்து நிறைய இருக்கு. ஸோ ரொம்பவே என்கேஜிங்கா இந்த படம் போகுது அப்படின்றத மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, கணேஷ் கே பாபு அவங்களுடைய இயக்கத்துல ரவி மோகன் அவர் தான் வந்து நடிக்க போறாரு. ஸோ அவருடைய 34வது படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக ரசிகர்கள் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ரவி மோகன் அவர்கள் நடிச்ச படத்தின் மேல மக்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனா சமீப காலமா அவர் நடிச்சிட்டு வர படங்கள் வந்து மக்கள் மனசுல அந்த அளவிற்கு நிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்னதான் அவருடைய ஆக்டிங் நல்லா இருந்தா கூட கதையை வந்து இன்னும் வந்து அவர் டிஃப்ரெண்டா வந்து சூஸ் பண்ண மாட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில இப்போ ரவிமோகன் அவர்களுடைய 34வது படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இது வந்து இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே டாடா படத்தின் மூலமா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த ஒரு இயக்குனர் தான் கணேஷ் கே பாபு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தை இயக்குறாரு. கண்டிப்பா ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல்ல தான் வந்து ஆக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில ரவிமோகன் அவர்களுக்கு இந்த படம் வந்து எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அவர்களோடையும் வந்து ஒரு படத்துல வந்து கமிட் ஆயிருக்கிறாரு, சுதா கோங்கரா அவங்களுடைய இயக்கத்துல. ஸோ இந்த படத்திலையும் வந்து அவர் வந்து நடிக்க இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு 11 மணிக்கு அந்த படத்துடைய டைட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, SSMB 29 நம்ம மகேஷ் பாபு அவங்களுடைய படம் தான் வந்து இப்போ ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ராஜமௌலி அவங்களுடைய இயக்கத்துல மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா போன்ற பலருமே வந்து நடிக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பிருத்திவிராஜ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ண போறாரு, ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்த போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரிலேட்டடா போஸ்டரும் வந்து ரிலீஸ் ஆகி இருந்து மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வரிசையில ஏற்கனவே நம்ம ராஜமௌலி சாருமே வந்து சீக்ரெட்டா ஒரு சின்ன கிளிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதன்படி சிங்கம்லாம் உள்ள நிக்கிற மாதிரி, அந்த கம்பி கூடலாம் வந்து இது பண்ற மாதிரி எல்லாம் கூட வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன அப்டேட் என்ன அப்படின்னா, பிருத்திவிராஜ் அவங்க வந்து நடிக்க போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பை இப்போ தவிர்த்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, பிருத்திவிராஜ் வந்து அந்த படத்துல நடிக்கலையா. ஸோ பிருத்திவிராஜுக்கு பதிலா பாலிவுட் ஆக்டரான ஜான் ஆப்ரஹாம் வந்து அந்த ரோலை வந்து பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் பிருத்திவிராஜ் அவங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய அப்செட்டா இருந்தாலும் கூட, சரி ஜான் ஆப்ரஹாம் வந்து எப்படி இந்த ரோலை வந்து பக்காவா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வெயிட்டிங்ல தான் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து யார் இருந்தா பொருத்தமா இருக்கும், மகேஷ் பாபு அவங்களுக்கு ஆப்போசிட் கேரக்டர் பண்ணா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ தீராத பிரச்சனையா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, நயன்தாரா தனுஷ் அவர்களுடைய பிரச்சனை தான். இந்த பிரச்சனை வந்து பல மாதங்களா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நயன்தாரா அவர்களுடைய கல்யாணத்தப்ப எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படத்தை இப்போ வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்றதுல பல சிக்கல்கள் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் கூட, ஆவணப்படம் ரிலீஸ் ஆனா கூட இன்னும் வந்து அந்த படத்தின் மேல பல சர்ச்சைகள் வந்து எழுந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ சமீபமாவே நயன்தாரா அவர்கள் வந்து பல சர்ச்சைகள்ல வந்து மாட்டிட்டு இருக்காங்க. நயன்தாரா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து இப்போ ஆப்போசிட்டா திரும்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது அவங்களுக்கு கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தனுஷ் அவர்கள் வந்து 10 கோடி வந்து நஷ்ட இழப்பீடு கேட்டு வந்து அவங்க வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின்
மேலேயுமே வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து அவங்க வழக்கு தொடுத்ததை வந்து நிராகரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா வழக்கு தீர்ப்பில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுடைய வழக்கை வந்து நீதிபதி அவர்கள் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தனுஷ் அவர்கள் சொல்றதுக்கான காரணங்கள் வந்து சரியா இருந்துச்சு. அந்த படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் வந்து தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்டது அப்படின்னா கூட இந்த நயன்தாரா அவர்கள் அணிந்திருந்த உடையோ அல்லது சிகை அலங்காரம் எல்லாமே வந்து தனுஷ் அவர்களுடைய தயாரிப்பு தானே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரியும் இதுல நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுறத வந்து ஏற்க முடியாது. அதனால வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பு வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப தனுஷ் அவர்களுக்கு வந்து கேட்ட அந்த வழக்குக்கு வந்து இன்னும் வந்து வெயிட்டிங்ல தான் இருக்கு. நயன்தாரா அவங்களுக்கு சாதகமா முடியுமா இல்ல தனுஷ் அவர்களுக்கு சாதகமா முடியுமா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு. ஸோ இந்த வழக்கை பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இழுக்க போறீங்க, வேமா ஒரு தீர்ப்பை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கமெண்ட்ல கேட்டுட்டு வராங்க. ஸோ அதன்படி இந்த வழக்கு எப்பதான் முடிய போகுது அப்படின்றத நம்மளும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு பெரிய வாரே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஒரு பெரிய பூகம்பங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கை வந்து வேகமா விசாரிச்சு வேகமா வந்து தீர்ப்பு சொல்லுங்க, போதும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சினிமா அப்டேட்ஸில் நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்தோம். மேலும் வந்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து இதை விரிவாக பேசலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.